என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி. பாய் ஃப்ரெண்ட் எனக்கு இல்ல. பாய் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன்ல வந்து கால் பண்ணி பேசுற மாதிரி பிராங்க் தான். என் ஃப்ரெண்டு ஃபோன் போட்டுச்சு. அதான் சொன்னேன் காலையில. நீ அப்பவே பேச ஆரம்பிச்சு நான் முடிச்சிட்டேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? வாழ்க்கை தேவையில்ல, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. என்ன வாழ்க்கை தேவையில்ல? நான் அப்பா அம்மாவுக்கு ஃபோனை போட்டு தான் ஆம்பளை பசங்க கிட்ட பேசிட்டு இருக்கல. யார் அவன்? ஃபோன்லயே போயிட்டு அவன் ஏ லூசு. யாருடி அவன்? நான் ஒண்ணும் பண்ணல. யார் அவன்? எவன்டையோ ஃபோன் அடிச்சுக்கிட்டு அவன் இவன் இருக்க. ஏ சத்தியம். என்ன? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராங்க் வீடியோ தான். கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க வந்து என் கூட இல்லை. ஸோ நான் தான் அவங்கள வச்சு ப்ராங்க் பண்ண போகிறேன். என்ன ப்ராங்க்குங்கிறத வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட்டாக வந்து என்ன டைட்டில் எதை வச்சு பண்ண போகிறேங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி. பாய் ஃப்ரெண்டு எனக்கு இல்லை. பாய் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் வந்து கால் பண்ணி பேசுகிற மாதிரி ப்ராங்க் தான். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே நிம்மதியாக சார் வந்து தூங்குறாங்க. டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இப்போ ஏதாவது நான் பண்ணிட்டேன்னா ஏதாவது ஒன்று போட்டு உடச்சி என்னை கண்டிப்பாக அடிக்க சான்ஸ் இருக்குது. திட்டுறது கூட கம்மியாக தான் இருக்குது. கண்டிப்பாக அடிப்பான். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பயமாக இருக்குது. திட்டா கூட பரவாயில்ல, அசிங்கமாக கேட்பான். அதுதான் நம்மள காது கொடுத்து கேட்க முடியாது. இது வந்து எப்படி இருக்க போகுது, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் இந்த வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணிப்பேன். ஸோ வாங்க அப்படியே லைவ்ல அப்படியே காமிச்சிடுறேன். நிம்மதியாக தூங்கலாம் அப்படியே காட்டுறேன். அவங்க பேசி பேச மட்டும் ஆன்லைன் வந்தா பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சவுண்டா பேசவே முடியாது. அந்த நேரத்துலாம் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. வந்து பேசுவாங்க, ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். என்ன சொன்னேன் காலையில பேசுங்க, காலையில தானே பேசணும். பேசணும் டவுட் பண்ணுறாங்க. தேவையில்லாம் பேசுறது
சொல்லு. எதுக்கு போகணும்? இப்பதான் பேசிட்டு இருக்கேன். கிச்சனுக்கு போய் வெளியே போய் பேசணும், பண்ணி பேசுவாங்க. இப்படி பேசினா கூட கல்வியில் பேசணும் சொல்லி லூஸ் ஆகணும். ஏதாவது இல்லாம ஒழுங்கு போகும்போது சரி சொல்லு, என்ன மேட்ரு சரி. அதுக்கு இதுவான நேரம் காலையில போன் போட்டு சொல்ல முடியாது. காலையில போன் போட்டுருக்கீங்க, அப்போ சொல்ல வேண்டியது என்ன நான் பல போல விஷயம் எல்லாரும் எனக்கு போன் போட்டு சொல்லிட்டு வரும். நைட்டு பார்க்க தேவை அதெல்லாம் நமக்கு. நானே தெரியாம வச்சு ஓடிட்டு இருக்கேன். இல்ல நீங்க மாட்டிட்டு போறதுக்கு ஏன்டா யோசிச்சு மாதிரி பண்ணிட்டு இருக்க. அப்ப பண்ற தெரியாம பண்ணிட்டு போகுது. என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு போன் போட்டுச்சு. அதான் சொன்னேன் காலையில. நீ அப்பவே பேச ஆரம்பிச்சு நான் முடிச்சிட்டேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நான் மறைமுகமா பேசணும். மறைமுகமா நான் எங்க பேசுவேன்? அப்படிதான் சொன்னேன். அந்த போன்ல பேசும்போது நான் மறைமுகமா பேசுறேன். போன் போட வேண்டியது. ஆமா, ரிஸ்க் ஆயிரும் அப்படின்னு நான் அப்படி சொல்லல. எவன் அவன் இல்ல, அவன் கேட்கணும். யாரு? நான் சொல்றத முதல்ல கேட்டுட்டு யாருடி? நான் சொல்றத முதல்ல கேளுவ. யாருன்னு நான் கேட்டேன். என் ஃப்ரெண்டு, என் கூட படிச்ச கிளாஸ்மேட். அப்படியா? நம்பர் கம்மி. நம்பர் எதுக்கு உனக்கு காட்டணும்? நான் என்ன ஃப்ரெண்ட் இது கேளு. எதுவுமே நீ கேட்காம நீ சண்டை எவன்கிட்ட பேசிட்டு இருக்கலாம் கேட்க கூடாது. இல்ல, பொண்ணுகிட்ட பேசுனா நீ எப்படி பேசணும் தெரியும். நீ இப்படி பேச மாட்டியா? ஏன் நான் என்னத்த பேசுறேன்? நான் நல்லாதான் பேசிட்டு. யாருன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு பொண்ணு. தேவையில்லாம பிரச்சனை ஆக்காத சரியா? நீ இல்லாம தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க. தேவையில்லாத பிரச்சனை தேவை கிடையாது. நான் தேவையில்லாம முதல்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தேவையில்லாம பண்ணவே இல்லை முதல்ல. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசி பார்த்தேன். தூங்குங்க. நான் நாயா உனக்கு? நான் சரி நீ என்னை பார்த்தா நாய் அவனை பாக்க இவன் எதுக்குமே கெட்டதுலாம் பேசிட்டு இருக்கு. நான் பேசுவேன். என்னடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் அப்படிலாம் நான் பேசிட்டு இருக்கேன். யாருக்குமே உதவா. இல்ல ஃப்ரெண்டு அவன் இல்ல அவ. புரியுதா? சவுண்ட் கேட்டுச்சு வெளியே. நான் வந்து நேத்து பேசிட்டு இருந்தேன் சரியா? சவுண்ட் கேட்டுச்சம்மா. ஆம்பளை சவுண்ட் கேட்டுச்சு வெளியே. என்ன சவுண்ட் கேட்டுச்சு? பொண்ணு கிட்டதான் பேசிட்டு இருந்தேன். நேத்து பேசினா சரியா? நேத்து காலையில தான் நம்பர் வாங்குச்சு. நேத்து பேசிருக்கு, இன்னைக்கு இப்ப பேசிருக்கு. அதான் கேட்டேன், ஏன் இப்ப உடனே போன் போட்டேன்? காலையில போன் போட்டுருக்காங்க. எதுக்கு நான் எதுக்கு போன் போட்டு கொடுக்கணும்? நீ தூங்க வேண்டியதானே? நீ தூங்கு. நீ 8 மணிக்கு வந்து வேலை பார்த்து தூங்கிட்டு இருந்த. தூங்க வேண்டியதானே? தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க? என்ன வாழ்க்கை தேவையில்ல. நான் ஆம்பளை பசங்க கிட்ட பேசிட்டு இருக்கல. ஏன் நைட்டு பேசுனா ஆம்பளை பையன் தான் பேசுறதா அர்த்தமா? பொண்ணு கிட்ட எல்லாம் யாரும் பேச மாட்டாங்களா? பொண்ணுங்க தூங்கி இருக்கும். பொம்பளை பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியும் சரியா? 11:30 மணிக்கு உனக்கு எவன் போன் அடிக்கான்? எவன் போன் பண்றான்னு கேட்கணும். நான் பேசுறது ஒரு பொண்ணு கிட்ட, என்னோட கிளாஸ்மேட். புரியுதா? பையன் கிட்ட கிடையாது. முந்தா நாள் நம்பர் வாங்கினா சரியா பேச முடியல. அதனால இந்த நைட் பிரச்சனை இழுத்துட்டு இருக்காத. ரொம்ப அடி வாங்க வைக்காத சொல்லியாச்சு. அடிச்சு போடுவாங்க. நீ எதுக்கு என்ன அடிக்கணும்? என் போன் எதுக்கு முதல்ல உனக்கு? நான் தான் சொல்றேன். ரொம்ப தேவையில்லாத பிரச்சனை இருக்காத. போனை தான் நான் பாத்துக்கிறேன். போனை தான் நீ இருக்க. நான் சொல்றத முதல்ல நீ கேட்டுட்டு பேசு. நீ நைட்டு உட்காந்து பேசுனா அது பையன்கிட்ட பேசுறதுதான் அர்த்தமா? பொண்ணு கிட்ட எல்லாம் யாரும் பேச மாட்டாங்களா? நான் பேசுறது ஒரு பொண்ணுதான்ப்பா. நான் பையன்கிட்ட எல்லாம் பேசல. புரியுதா? அவங்க அம்மா திட்டுவாங்க நான் போன் போட்டா. அவங்களா எப்ப போன் போறாளோ அப்பதான் நான் பேசுவேன். நான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, அதனால கட் பண்ணி விட்டேன். அவளுக்கு மரியாதை கொடுக்கணும், இல்ல உனக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதனால நான் அவளை கட் பண்ணி விட்டேன்.
அவட்ட நான் காலையில சொல்லிப்பேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? தூங்கிட்டு இருந்தே இப்ப எதுக்கு எந்திரிச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ உன் வேலையை பார்க்க வேண்டியதானே? இல்ல நீ தூங்க வேண்டியதில்ல, வேணாம் எதுவும் பண்ணல, வேணாம் பேசுனா பேசுனேன்னு சொல்ல போறேன். நீ தூங்க வேண்டியதில்ல, தூங்கு போ. 8 மணில வந்து தூங்குன, சரி தூங்கிட்டு போன்னு விட்டேன் போ. அது யாரு உன்ன பேசுனது? ஒரு பொண்ணு என் கிளாஸ்மேட், ஒரு பொண்ணுதான் கார்த்தி சரின்னு ஒரு பிள்ளை பேசிட்டு இருக்கு. சரியா, நான் பேர் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உனக்கு என்ன டீட்டெயில் வேணும்? இதுக்கு மேல உனக்கு என்ன? கார்த்திகா. கார்த்தி சரி, கார்த்தி இல்ல. சரியா, நான் பேசுனது ஒரு பொண்ணு கிட்ட, என்னோட கிளாஸ்மேட். சரியா, நான் பேசுனது பொண்ணு கிட்ட. சத்தியமா நான் பொண்ணு கிட்ட தான் பேசினேன், பையன்கிட்ட எல்லாம் நான் பேசல. சரி, என் போன் அங்க. உன் போன் எங்க எனக்கு என்ன தெரியும்? உன் போனை எங்க வச்சு அங்க போய் தேடு. இல்ல நான் பேசுறது சத்தியமா நான் பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், பசங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கல. நீ திடீர்னு பேசினப்பதான் நீ எந்திரிச்சு உட்காந்துட்ட. சரி தூங்கு, எதுக்கு எந்திரிச்சேன்? ஒரு நான் பேசுறது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணு. நீ எப்ப பேசினாலும் இதே பதில் தான். நீ காலையில பேசினா என்ன, இப்ப பேசினா என்ன? Three weeks later. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. எந்த மேட்டரா இருந்தாலும் காலையிலே சொல்லுவாங்க. நமக்கு அப்படி அந்த மேட்டர் அவ்வளோ, அந்த விஷயம் வந்து அவ்வளவு முக்கியமான. என்ன நீ லூஸ் மாதிரி எதுவும் பார்த்துட்டே இருக்க? நீ படுக்க வேண்டியது வேணாம், யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன? யார் அவன்? போயிட்டு அவன் லூசு யாரடி அவன்? நான் ஒண்ணும் பண்ணல. யார் அவன்? எவன்டையோ போன் அடிச்சுக்கிட்டு அவன் இருக்க. சத்தியமா என்ன பண்ணல. என்ன பண்ணல? ஒண்ணுமே நான் பண்ணல. அடிச்சுட்டேன். எவன்டே போன் அடிச்சுட்டு சண்டை போட்டு தூங்கிட்டு இருக்கானா? நாயாடினா? நான் சும்மா என் ஃப்ரெண்ட் கிட்ட சும்மா சொல்லிட்டு இருந்தேன். அதுல என்ன ஒண்ணு இல்ல. வலிக்குது நாயே. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பொண்டா என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். குடு. என்னடி ஒண்ணுமே இல்ல. பிராங்க் நாயே, நீ எல்லாரும் உண்மையா அடிச்சிட்டு இருக்க. வலிக்குது. போன தூக்கி போட்டு உடைச்சிடாத நீ பாட்டுக்கு. என்னடி பிராங்க? அப்ப உனக்கு உண்மையா ஒரு அடிக்க வேண்டிய அதோ மேல ஒடுக்குது. வா உண்மையிலே மாட்டிருந்தா கூட அப்படி இருந்திருக்காது போல இருக்கு. தலாணி கொண்டு எப்படி அடிக்கிற? வலிக்குதுல. சரி இத வச்சு நீ என்ன ரியாக்ட் பண்ணுவ? என்ன சாட்டிங் பண்ணேன். இல்ல சாட்டிங் பண்ணேன்.
சரி அதுல நான் என்ன பண்ணிட்டேன் ஒருத்தேன். சரி நானே உடம்பு வலியில படுத்தேன். போன் பண்ணியாவது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கலாம்னு பாக்கலாம்னு பார்த்தா இதுலயே நான் ரொம்ப சீக்கிரமா மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது கொஞ்ச நேரம் வரைக்கும் இழுத்து கொண்டு போகலாம்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நான் வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த கேட்டாங்க இல்லையா பாதிலேயே, அப்படியே நான் மாட்டிக்கிட்டேன். நான் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஹெட்போன் யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கலாம், கொஞ்சம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அஸ்கி வாய்ஸ் பேசுறதுலாம் நமக்கு வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் ட்ரை பண்ணா பெஸ்டா பண்ணிருப்பான் அந்த கொஞ்சம். ஓகே பரவாயில்ல, ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். கேமரா எடுத்துக்கலாம், பேசிடலாம் உங்ககிட்ட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா உங்களுக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் வீடியோ வந்து கொடுத்துட்டே இருப்போம். உங்க ஃபுல் சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறோம். டாடா, பை பாய்.